அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 29. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எடுத்தோனே பார்த்தோம்னா, திருக்குறள். இன்னைக்கு திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "குலம் சுடும் கொள்கை பிழைப்பின், நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. ஒருவன் கொள்கை தவறினால், அத்தவறு அவனுடைய குடிப்பிறப்பைக் கெடுக்கும். நாணில்லாத தன்மை நிலை பெற்றால், நன்மை எல்லாவற்றையும் கெடுக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தன் ஒரு மனிதர் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகள தவறி நடக்கும்போது, அவங்களோட குடிப்பிறப்பே கெட்டுவிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி கொள்கைகள தவறி நடந்தாலும், அதற்கு வெட்கப்படாம அந்த நாணமில்லாத தன்மை இருந்துச்சு அப்படின்னா, அதுவரைக்கும் அவங்க செஞ்ச எல்லா நன்மைகளுமே கெட்டுவிடும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 1019 அதிகாரம் நான் உடைமை. அடுத்தது பார்த்தோம்னா, செய்திகள் குறைவாக இருந்தாலும், ஒரு செய்திய நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அரசியல் சூழலால் குறைந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுச்சு. வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு. இறுதியில நம்மளுடைய வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது 69.72% இருந்துச்சு. ஓகேங்களா? போன மக்களவைத் தேர்தல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வாக்குப்பதிவு சதவீதம் 70%க்கும் மேல இருந்துச்சு. அப்ப போன மக்களவைத் தேர்தலுக்கும், இந்த மக்களவைத் தேர்தலுக்கும் ஒரு ஏறக்குறைய 2.74% வாக்குகள் கம்மியா பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வாக்குகள் கம்மியா பதிவாயிருந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்படுது. அது என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு? போன தேர்தல்ல ஏன் அதிகமா வாக்குப்பதிவு ஆச்சு? இந்த தேர்தல்ல ஏன் கம்மியா வாக்குப்பதிவு ஆயிருக்கு? என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல குடுத்திருந்தாங்க. ஸோ காரணங்கள நம்ம பல்வேறு வகையா படுத்தலாம். ஸோ முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசியல் காரணங்கள பொறுத்தவரைக்கும், போன மக்களவைத் தேர்தலையும், இந்த மக்களவைத் தேர்தலையும் ஒரு ஒப்பிட்டு ஒரு சில காரணங்கள சொல்றாங்க. அ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன மக்களவைத் தேர்தல பொறுத்தவரைக்கும், அது இருமுனை போட்டியாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு சில கட்சிகள் அவங்க பலத்த நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து அ போட்டியிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுலயும் கவனத்தோட இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த இருமுனை போட்டி அப்படிங்கிறனால, பல்வேறு வாக்காளர்கள அவங்களோட கூட்டணிக்கு வாக்களிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, பல்வேறு கட்டங்களான பிரச்சாரங்கள் நடந்துச்சு. ஒரு சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாரி இருந்ததாக சொல்றாங்க. ஆனா 2024 மக்களவைத் தேர்தல பொறுத்தவரைக்கும், தமிழகத்துல ஒரு மும்முனை போட்டி நிலவுச்சு. ஓகேங்களா? 3 அ கூட்டணிகள் இருந்தாங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, தமிழகத்தோட ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே, 3 கூட்டணிகள் அப்படிங்கிறப்ப, நெறைய வெவ்வேறு கண்ணோட்டங்கள நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கு 3 விதமான கண்ணோட்டங்கள பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுதான் எதிர்க்கட்சிகளோட அந்த செயல்பாடு அப்படிங்கிறது. வெவ்வேறு விதமான கண்ணோட்டங்கள நமக்கு குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு 3 விதமான அ ஒரு போட்டி இருந்தாலுமே, நமக்கு அந்த கூட்டணிகளோட நோக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமா இருக்கு. வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலயும், ஒரு சில கூட்டணி பலவீனமாகவும், ஒரு சில கூட்டணி வாக்கு சதவீதத்த இன்கிரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்களுக்காகவும் போட்டியிட்டனால, வாக்காளர்கள ஈர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு அரசியல் ரீதியான காரணத்த வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அரசியல் கட்சிகள் அவங்க இந்த தேர்தல்ல என்ன மாதிரியான நோக்கங்கள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அரசியல் கட்சிகளுடைய நோக்கங்கள் அப்படிங்கிறது தேர்தலுக்கு இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கம்மியாகுறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அரசியல் கட்சிகளோட இந்த தேர்தல் களத்துக்கான நோக்கம் அப்படிங்கிறது. மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடிலாம் பெரும் தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ, நான் ஓட்டு போட்டு எங்க தலைவர ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலயும் வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் தற்போது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அரசியல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு 1, 2 காரணங்கள் சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன அரசியல் ரீதியான காரணங்கள எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தரவுகளின்படி நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல நல்ல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நட்சத்திர வேட்பாளர்கள்னு குறிப்பிடுறப்ப, எங்கெல்லாம் போட்டி அதிகமா இருந்துச்சோ, கடுமையான போட்டி எந்த தொகுதிகள்ல எல்லாம் இருந்துச்சோ, அங்கெல்லாம் வாக்குப்பதிவு அதிகமாகவும், இந்த தொகுதியில இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான தொகுதிகள்ல வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாகவும் பதிவாயிருக்கு
அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னா, அங்க வாக்குப்பதிவும் நல்லா இருக்கு. ஒரு வேட்பாளர் தான் இந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகள் இருக்கும் இல்லையா? போட்டியே இல்லாம. இப்ப அந்த மாதிரியான தொகுதிகள்ல வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அது வாக்காளர்களோட மனநிலையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க. போட்டு போட்டா என்ன, போடாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அரசியல் ரீதியான காரணங்கள்ல. மத்தபடி பார்த்தோம்னா, சமூக ரீதியான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கே பார்த்தோம்னா, இந்த வாக்குப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலக்டோரல் ரோல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த வாக்குப்பட்டியல்ல இறந்தவங்களோட பெயர்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இறந்தவர்களோட பெயர வந்து நீக்காம இருக்கிறதும், வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தபடி காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எப்படி நம்ம ரேஷன் கார்ட்லலாம் இறந்துட்டாங்க அப்படின்னா பேர நீக்கிறோமோ, அந்த மாதிரி வாக்குப்பட்டியல்ல இருந்தும் நம்ப அந்த ஒரு பெயர நீக்கி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காரணமா சொல்றாங்க. மத்தபடி பார்த்தோம்னா இப்ப பெருநகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க, இப்போ தென் மாநில மாவட்டங்கள்ல, மத்திய மாவட்டங்கள்ல இருந்து கோயம்புத்தூர், சென்னை அந்த மாரி சிட்டீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு நாள் வந்துட்டு வோட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. நமக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாள்ல வந்துட்டு வோட் பண்ணிட்டு, மறுபடியும் அடுத்த நாள் போயிட்டு மறுபடியும் ஜாப்ல ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணம். அதே மாரி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாரி ஒரு காரணம் இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல பணியாற்றக்கூடிய ஹைதராபாத், பெங்களூரு போன்ற நகரங்கள்ல பணியாற்றக்கூடியவங்களும், ஒரு நாள் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மலைப்பான விஷயமா கருதி இருக்காங்க. அதனாலேயும் வாக்கு சதவீதம் குறைவா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த வாக்காளர்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வேலை அப்படிங்கிறது ஒரு அ முக்கியத்துவம் பெற்றிருக்கு. வாக்களிக்கிறதையும் தாண்டி. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரியான காரணங்களும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து வெளி ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் நெறையா வாக்களிக்க வரல அப்படிங்கிறத ஒரு காரணமா நம்ம சொல்றோம். 1 நாள் மட்டுமே லீவ் அப்படிங்கிறது பத்தாத ஒரு விஷயமா இருக்கு. 2 நாள் வெளி மாநிலங்கள்ல இருக்கவங்க 2 நாள் விடுமுறை குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அ சில விதிகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பெய்டு லீவா இருக்கணும். ஓகேங்களா? ஊதியத்தோட விடுமுறையா இருக்கணும். ஜனநாயக கடமையாற்ற வரப்போ. ஸோ அந்த மாதிரியான காரணங்கள சொல்றாங்க. மத்தபடி பார்க்கிறப்ப நமக்கு அ நமக்கு இந்த காரணங்கள வந்து சொல்றாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கு. நகர்ப்புறங்கள காட்டிலும். ஓகேங்களா? இப்ப சென்னையிலலாம் பார்த்தோம்னா, ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. இதே கிராமப்புறங்கள் அதாவது 2ஆம் நிலை நகரங்களா இருக்கக்கூடிய தருமபுரி, கரூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கு. ஏன்னா, அங்கெல்லாம் உள்ளாட்சி நிர்வாகிகள், அரசியல் பணியாளர்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? நார்மலாவே கிராமத்துல பார்த்தோம்னா நீங்க ஓட்டு போட்டாச்சா? நீங்க ஓட்டு போட்டாச்சான்னு உரிமையோட வந்து வீட்ல வந்து கேட்டுட்டு போற அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். ஆனா, அது நகர்ப்புறங்கள்ல, அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மனால பண்ண முடியாது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ, அப்ப இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. வாக்குப்பதிவு குறைவானதுக்கு. ஓகேங்களா? ஸோ, மத்தபடி பார்த்தோம்னா, பொருளாதார காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இடைநிலை மற்றும் அந்த மிடில் அண்ட் லோ இன்கம் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க அதிகப்படியான வாக்குகள அளித்ததாகவும், இதே மேல்தட்டு மக்கள் வாக்குகள அந்த அளவுக்கு செலுத்த விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான தரவுகளின் அடிப்படை நமக்கு இல்ல. சரிங்களா? ஸோ கருத்துக்களாக அந்த ஒரு 2 விஷயங்கள சொல்றாங்க. மத்தபடி சுற்றுச்சூழல் காரணங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு கோடை காலமா இருக்கிறது ஒரு விஷயம். வெப்ப அலைகளின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இதனாலேயும் கூட வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப வெப்ப அலைகள் இப்ப கோடை காலத்துல தேர்தல் நடத்துறது எலக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு பெரிய செலவுகள் மிகுந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சமீபத்தில பார்த்தோம்னா, இந்தியாவோட வானிலை ஆய்வு மையமும் வந்து வெப்ப அலைகள் அதிகமாக தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா இந்த வாக்குப்பதிவுகள்லயும் ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ப வாக்குச்சாவடிகள்ல வாக்குகள் அந்த வாக்களிக்கும் நாள் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி மாரி போட்டு, அந்த வாக்குச்சாவடிகள்ல வெப்பத்த தணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள வாக்குச்சாவடிகள்ல வச்சிருக்கணும். அப்படிங்கிற மாரியான விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு தேர்தல பொறுத்தவரைக்கும். அப்ப இது கூடுதல் செலவாகவும் கருதப்படுது. அந்த வகையில
தேர்தல் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்த மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. இதுவே நம்ம ஒரு குளிர்காலம், இல்ல வெயில் கம்மியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இப்ப நவம்பர், டிசம்பர், இல்ல ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரியான காலகட்டத்தில நமக்கு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா, வெயிலின் தாக்கமும் கம்மியா இருக்கும். வாக்காளர்களும் அதிகப்படியா வந்து வாக்களிக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு சில காரணங்களும் சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம அத ஒவ்வொரு தலைப்புகள் கீழ பட்டியலிட்டு பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வாக்குப்பதிவு கம்மியானதுக்கு ஏற்பட்ட காரணங்களாக இந்த ஒரு ஆர்டிக்கிள்லயும், மத்த சில இடங்கள்ல இருந்து படிச்சத வச்சும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப வாக்குப்பதிவு ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கேட்கப்படுது அப்படின்னா, அதுக்கான காரணங்கள இந்த மாரி பல்வேறு தலைப்புகளுக்கு கீழ நம்ம அடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரசியல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்களோட அந்த உளவியல் ரீதியான காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். போக்குவரத்து சார்ந்த காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். நமக்கு பொருளாதார சார்ந்த காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சமூகம் சார்ந்த காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சுற்றுச்சூழல் சார்ந்த காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாரி பல்வேறு தலைப்புகளுக்கு கீழ நம்ம வெவ்வேறு காரணங்கள பட்டியலிடலாம். சரிங்களா? ஸோ எலக்ஷன் வோட்டிங் வந்து ஏன் கம்மியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டா, இந்த மாரி ஒரு பதில நம்மளால குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணது. மத்தபடி பார்த்தோம்னா, செய்தித்தாள்ல வேற எந்த செய்திகளும் பெருசா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செய்திய நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி கேட்கலாம். ஓகேங்களா? இல்ல இன்டர்வியூல கூட கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பதில் சொல்றதுக்கும் ரெடியா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.